உங்களுக்கு தெரியும், நாங்கள் எடுக்கப்பட்ட எங்களோட பிரதேச சபையில் 6ஆம் மாதம் 12ஆம் தேதி மண்மித நெறி பெற்று நாங்கள் கைப்பற்றியதுக்கு பிறகு சில கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அதில் உண்மையில் ஒரு பாரிய ஒரு கட்டமைப்பு இந்த நுண்கடலை தாண்டி இந்த வட்டி வீதத்தை எப்படி அகற்றலாம், எங்களுடைய பாமர மக்கள் அதிலிருந்து எப்படி நாங்கள் அவங்கள காப்பாற்றலாம்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு முன்தினமும் பாரிய பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு நேரடியாக கொண்டு வந்தோம். அதே மாதிரி இவர் மண்டுரை சேர்ந்த ஒரு நபர் எங்களுக்கு இன்றைக்கு தான் இவரை கண்டனார். எங்களால் ஏதாவது உண்டு ஒரு இவருக்குரிய இவர் தீர்வை பெற்றுத்தரலாம், இவருக்கு நடந்த அநியாயத்தை பெற்றுத்தரலாம்ன்றதுக்காக என்னை தேடி வந்தவர். இது களுவாஞ்சுடி HNB பேங்குக்கு அருகாமையில் சொர்ண நகைக்கடை, சொர்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏசியா ஃபைனான்ஸ்ன்றது இதுதான் அவங்களோட இவர் 14 லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சிருக்க. அந்த 14 லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சதுக்கு பிற்பாடு அதில் சொல்லியிருக்காங்க 0.9% தான் வட்டி கண்டு. அவர் இன்றைய தினம் அந்த 14 லட்சத்துக்குரிய நகையை அவர் சொந்தமாக நகையை மீள திரும்ப புறப்போன டைமில் அவங்க 1.25% நீங்கள் தரணும் கட்டணும் பாரி ஒரு அடாவடித்தனத்தோட எங்களை இவரை அனுப்பியிருக்காரு. அதாவது பாரி எச்சரிக்கையோடு இவரை அந்த அசெட் லைன் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருந்து இவர் வெளியேற்றப்பட்டிருக்கார். இவர் 14 லட்சத்துக்குரிய நகையை இவரை திருப்பி கொடுக்கணும். இவங்க 0.9 தான் இவர் நகை ஈடு வச்ச திகதி ஜனவரி 1ஆம் மாதம் 6ஆம் தேதி 2025 ஜனவரி 6ஆம் தேதி இவர் இந்த நகை ஈடு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும், இந்த பகல் கொள்ளக்காரர்களை வெளியேற்ற வேண்டும்ன்றதான் எங்களோட நடவடிக்கை. உண்மையில் பாருங்க 9% மட்டும்தான் வருடத்துக்கு வட்டியை போட்டுட்டு இப்போ மீள அந்த அவருடைய நகையை மீள எடுக்கக்குள்ள 1.25% கேட்காங்க. இதெல்லாம் உண்மையாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன நாடி வந்தது இவருக்குரிய உண்மையான தீர்ப்பு நாளைக்குள்ள பெற்றுக் கொடுக்கப்படும். இது இல்லாட்டி நீதிமன்றம் மூடாக உடனடியாக நாளைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இவருக்கு என்ன நடந்தன்றதை நேரடியாக சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்க என்ன செஞ்சீங்க, இதை நீங்கள் அவங்க வச்சீங்க, அதை பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன நடந்தது சொல்லுங்க. எங்களை கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் 14 லட்சம் ரூபாய் ஈடு வச்சிருந்தாங்க. நீங்க எந்த இடம்? மண்டூர் தம்பல் வார்த்தை 9.9 இந்த விதத்தில் அவங்க எங்களுக்கு வீடுக்கு காசு தந்தவங்க. இப்போ நாங்கள் மூலப்போக்களை சொல்கிறாங்க எங்களுக்கு 1.25% தான் உங்களுக்கு மூளை தருவோம். இதோட சேவிங் சார்ஜிங் காசும் எடுத்து தான் தருவாங்களாம். ஏன்னா சேவிங் சார்ஜ் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. என்னன்னு சொன்னா இப்போ எங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்டுக்கு செஞ்சு தந்தவங்க. ஸ்பெஷல் ரேட் அந்த ரேட்டு தான் இது 0.9. இப்போ போக்கில் சொல்கிறாங்க, மூலப்போக்கில் சொல்கிறாங்க 1.25க்கு தராங்க. அதோட எங்களுக்கு வைக்கக்குள்ள சொல்லி தந்த சேவிங் சார்ஜ் இல்லைண்டு சேவிங் சார்ஜ் இதோட சேர்த்துருக்காங்க. இதால் இப்போ எங்களுக்கு இந்த 9 மாதத்தில் 65,000 ரூபாய்க்கு மேலே நட்டம் வருது. மேலதிகமாக நாங்கள் 65,000 ரூபாய் காசு அவையிலேயே கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த தவிசாளர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தரணும் சொல்லி நாங்கள் உங்களை நாடி வந்திக்கோம். இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ எடுத்து தருவீங்களோ அவ்வளோ எங்களுக்கு நல்லா. இது உடனடியாக மக்கள் தானே இதுக்காக தானே நாங்கள் கஷ்டப்படுறோம். இதை உங்களுக்கு ஈடு வச்ச இதுக்குரிய அதிகாரிகள் இருந்தவங்க அவங்களோட நம்பர் இருக்கா, அவங்களோட நீங்க கதை செய்யலாம். அவங்க என்ன அவங்க சொன்ன அந்த விதத்தை நீங்க போஸ்ட் பண்ணி கதைங்க சொல்லி என்ன காரணம்டா இவன் நகை அடகு பிடிக்கிறதுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பெண் ஊழியர் அந்த பிரான்ச்சில் இருந்து அவர் மாற்று பிரான்ச்சுக்கு அதே பேங்கில் வேலை செய்கிறாங்க. அவங்க அதே பேங்கில் கொக்கடிச்சோலை பிரான்ச்சில் வேலை செய்கிறாங்க. அந்த பெண்மணியோட தொடர்பு கொண்டு கேட்ட போது அவ கொடுக்கப்பட்ட தெரிவிச்ச ஆன்சர் என்னது அவ தெரிவிச்சது? அவ சொன்னது நீங்க இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் அபோர்ட் தந்திக்கிறோம், நீங்க போயிட்டு அங்க போய் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் ஸ்பெஷல் அபோர்ட் தந்திக்கும். ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் கெட் ஆபீஸ் கதைச்சு அந்த ரேட் உங்களுக்கு எடுத்து தரணும். நீங்க பயமில்லாம அவங்களோட கதைச்சு சண்டை பிடிச்சி இந்த இதை வாங்கி எடுங்கன்னு சொல்லி அவ கெட் ஆபீஸ் நம்பர் தான் நீங்க அவங்களோட நம்பர் இருக்கு அந்த பெண்மணி எடுங்க. அங்கே போனால் அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க அந்த வேலை அந்த ரேட்டுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. 1.25% தான் கேட்காங்கக்கா.
அப்படி நீங்க ஃபைட் பண்ணி இருக்கலாமே. அந்த நேரம் வந்து உங்களுக்கு தந்த ரேட்டுக்கு தானே உங்களுக்கு நாங்க தந்தனாங்க. இப்ப நானும் அங்க இல்ல, நானும் ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப உங்களோட சிஸ்டம் வந்து எக்ஸஸ் வந்து எனக்கு தெரியாது தானே. ஆனா உங்களுக்கு நாங்க வந்து இல்ல நீங்க இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க இப்படி வெட்டி எழுதி தாரலன்னு சொல்றாங்க. நீங்க அந்த வெட்டியை நான் எழுதி தந்த எங்களுக்கு உங்களை நம்பி தானே நாங்க வந்தேன். என்னன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வெட்டி எழுதி தர ரீசன் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க இந்த ஸ்பெஷல் ரேட்டுக்கு தான் நாங்க உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறோம். சப்போஸ் வந்து நாங்க இந்த பிரான்ச்சை விட்டு போனாலும் இன்னைக்கு வர ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்லி. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வெட்டி எழுதி தந்தேன். ஆனா உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தான் தந்தவங்க நீங்க ஃபைட் பண்ணி வாங்கிடுங்க அந்த ரேட்டுக்கு. நாங்க வந்து எட்டபசோட கதைக்காம வந்து எங்களோட சூப்பர்வைசர்ஸ்ட கதைக்காம வந்து உங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ரேட் நாங்க வாலண்டியர் வந்து தரமாட்டோம் தானே. எங்க சீனியர் ஆபீசர்ஸ்ட கேட்டுதான் இப்ப நீங்க இருக்கக்கூடிய நான் கதைச்சிருப்பேன் நினைக்கிறேன். அவங்க கொடுக்க சொன்ன ரேட் வந்து நான் உங்களுக்கு தந்திருப்பேன். இப்ப நான் வந்து அங்க இல்ல, நான் அங்க இருந்த டைம் வந்து கஸ்டமர்ஸுக்கு செய்து கொடுத்திருக்கேன். இப்ப நான் அங்க இல்ல, அதனால வந்து எனக்கு இப்ப அங்க சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. அவங்களோட சிஸ்டத்துல நான் இயலாது. அப்ப அதுக்கு நீங்க ஒண்ணும் செய்யலாதா? நான் ரிசைன் பண்ணிட்டு இருந்தேனே, நான் இனி இது சம்பந்தமா ஒன்றுமே வைக்கல. நான் போலீஸுக்கு போனா நீங்க வந்து சொல்லுவீங்க நீங்க அம்பட்டி எழுதி தந்தேன். போலீஸுக்கு போனாவா? என்னன்னு சொன்னா நான் போலீஸுக்கு போறேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்யல. எனக்கு இதால இப்ப 65,000 ரூபாய்க்கு மேல நட்டமானதுக்கா. நானும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப போலீஸுக்கு போனா இப்ப ஆதாரம் மாறி இது செஞ்சு தந்தேன்னு சொன்னா நீங்க அன்னை வரணும். அதுதானே உங்களுக்கு வந்து அந்த டைம்ல என்னோட சூப்பர்வைசர்ஸ் தந்ததான் தந்தேன். அத நீங்க சொல்லத்தானே வேணும். வந்து நீங்க தான் இதை செஞ்சு உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய கஸ்டமர்ஸுக்கு அப்படி செய்து நீங்க இப்ப சொன்னானே காலையிலேயும் இதே மாதிரி ஒரு கஸ்டமர் ஒன்று வந்தேன்னு சொல்லி காலையிலயும் கால் பண்ணினவங்க என்னோட கழிச்சவங்க. நான் ஒரு பிரான்ச்ல இருக்காங்க அதை கேட்டேன் கஸ்டமர் பிஃபோர் போலீஸுக்கு போறேன்னு சொல்றாங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. நீங்க கதைச்சு எனக்கு அந்த ரேட்டுக்கு செஞ்சு வர சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா நான் போலீஸுக்கு தான் போகணும் அடுத்த கட்டம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப போலீஸுக்கு போனா அவங்க இப்ப சொல்லுவாங்களே நான் இதுக்கு வெட்டல நாங்க எழுதலன்னு சொன்னா நீங்க தானே எங்களுக்கு உங்களை நம்பித்தானே நாங்க வந்தேன். என் மூலம் உங்களுக்கு 4 கஸ்டமர் தான் நான். அப்ப அது அவங்களுக்கும் இந்த நிலைமை வருமெண்டா அவங்களும் என்னத்தானே கேட்பாங்க. கரண் அண்ணாவையும் தந்து நான் தானே. அவருக்கு 37,000 ரூபாய் கூட வந்ததா முதல் தரம் பட்டி கட்ட வந்ததுக்கு. சரி காய்ச்சி சொல்லுங்க.